2025 டிசம்பர் வந்தாலும் ரோஹிணியும் மனோஜும் மாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மனோஜோட புது வீட்டில் இருக்கிற முத்து மீனா கிட்ட சொல்றாரு, மீனா பாத்தியா இந்த ஓடுகாலியோட தந்திரம் எல்லாம் அவன் பொண்டாட்டி பார்லர் அம்மாவும் இவனும் சேர்ந்து போட்ட பிளான் தான். இப்ப இந்த வீடு நாமளா வாங்க சொன்னோம், எப்படியோ 3 கோடி ரூபாய்க்குன்னு சொல்லி சீப்பா கிடைக்குதுன்னு 5 கோடி ரூபாய் பொருள் 2 கோடி ரூபாய் எவனாச்சும் லாஸ்ட்ல கொடுப்பானா மீனா? அதை பற்றி யோசிக்காமல் இந்த வீட்டை வாங்கிட்டான். இப்போ கொஞ்சம் அமௌண்ட் பத்தலைன்னு எப்படி சுற்றி வளைச்சு அப்பா அம்மா பேரில் இருக்கிற பூர்வீக வீட்டை விற்கிறதுக்கு ஐடியா பண்ணுறான் பாரு. இவனோட தந்திரம் என்றைக்குமே இவனை விட்டு போகவே போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட பொண்டாட்டி பார்லர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க எனக்கும் அந்த யோசனை தோணுச்சு. ஏன் நாம் பழைய வீட்டை விற்று அவரோட ஷேரை கொடுத்துட்டு நம்ம இங்கே வந்து இங்கே இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு 3 கோடி ரூபாய் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த வீட்டை விற்றா அவரோட ஷேர் அவருக்கு பத்துமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதெல்லாம் பத்தாது மீனா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருக்கிற வரைக்கும் அந்த பூர்வீக வீட்டை விற்கிறதா ஐடியாவே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் வேணும். இவன் வேணும்னா இவன் மாமனார் பெரிய ஆள் தானே மலேசியாவில், போய் பார்லர் அம்மாவை அனுப்பிச்சு வாங்கிட்டு வந்து இந்த வீட்டை வாங்கட்டும் அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உடனே உள்ள வர ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து நீங்களும் மீனாவும் கேட்டுட்டு இருந்ததை நான் ஸ்டெப் ஏறி வரும்போதே கேட்டுட்டேன். கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ரோஹிணி வேணும்னா இந்த வீடு வாங்கணும்னு கண்டிப்பாக ஆசைப்பட்டா போய் அவங்க அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு வரட்டும். அதை விட்டுட்டு பூர்வீக வீட்டு உங்கள் 3 பேருக்குமே சொந்தமானது, அதில் அவரோட ஷேர் மட்டும் எப்படி இப்போ கொடுக்க முடியும்? அப்படியே கொடுத்தாலும் அந்த வீட்டளவுக்கு இந்த வீடு பத்துமா? இது 3 கோடி ரூபாய். அது விற்றா 10 லட்சம் கூட இவருக்கு ஷேர் வராது. அது மட்டும் இல்லை முத்து, முதல்லையே மாமாவோட 27 லட்சம் ரூபாயை இவர் சுருட்டிட்டு ஓடினவர், அதவே இன்னும் நமக்கு கொடுக்கல. அதை விட்டுட்டு இப்போவே ஷேரு அது இதுன்னு எப்படி கேட்குறாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க முத்துக்கிட்ட. உடனே முத்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, வீடு ஸ்ருதி, அப்பா இந்த டீலிங்கெல்லாம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். அவர் பேரில் இருக்கிற பூர்வீக வீட்டை விற்று இவனுக்கு பங்கு கொடுக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? அவரே இந்த வயசில் பாடுபட்டு சம்பாதிச்சு உழைச்சி சொந்த காலில் நிற்கணும்னு தானே வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆனால் அங்கே வெளியில் என்ன நடந்துட்டு இருக்கும் தெரியுமா முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி என்ன நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ருதி தொடர்ந்து சொல்கிறாங்க, அங்கே உங்கள் அண்ணன் மனோஜ் உங்கள் அம்மா விஜயா கிட்ட அந்த பூர்வீக வீட்டை விற்கிறதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டாரு. விஜயா ஆண்டி ஃப்யூச்சரை பற்றி எதுவுமே யோசிச்சு பார்க்காம மனோஜும் ரோஹிணியும் என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கலைங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னது அம்மா பூர்வீக வீட்டை விற்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா? மீனா வா கீழே போய் அம்மாட்ட அதை பற்றி கேட்கலாம். அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாரு முத்து. அண்ணாமலையும் அங்கே ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க, விஜயாவும் அங்கே ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. உடனே விஜயா கிட்ட கேட்குறாரு முத்து, அப்பா பூர்வீக வீட்டை எப்படி எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே விஜயா சொல்கிறாங்க, வீடு பாதி என் பேர்லையும் இருக்குது, பாதி தான் உங்கள் அப்பா பேரில் இருக்குது. என் பேரில் இருக்கிற வீட்டை நான் விற்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன், அதுக்கு எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் கேட்கணும் அப்படின்னு விஜயா எகத்தாளமாக பேசுகிறாங்க முத்துக்கிட்ட. உடனே சொல்கிறாங்க ஸ்ருதியும் ரவியும், அம்மா நீங்கள் தேவையில்லாமல் அண்ணனுக்கு வேண்டி இப்படியெல்லாம் விற்று உங்கள் பேரில் இருக்கிறத கொடுத்து இந்த வீட்டை வாங்கி அப்படி பந்தாவா வாழணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த வீடு அவன் வேணும்னு ஆசைப்பட்டு வாங்கினா அவனே சம்பாதிச்சு வாங்கட்டும், இல்லைன்னா அவங்க மாமனார் பெரிய பணக்காரர் மலேசியாவில் இருக்காருல்ல, அப்படி அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து வாங்கட்டும். அதை விட்டுட்டு நம்ம பூர்வீக வீட்டை விற்று இதை வாங்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு சம்மதமே இல்லை. நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து கேட்குறாங்க முத்துவும் ரவியும். உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியலடா, இங்கே என்னென்னமோ நடக்குது. என்னை ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி இந்த பெரிய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடா முத்து. இந்த வீட்டை 3 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு இவனுக்கு பணம் ஏது மனோஜுக்கு? அப்படி இப்படின்னு கடைசியில் நம்ம வீட்டை விற்க சொல்லி தான் வருவான்ங்கிறது எனக்கு முதல்லையே தெரியும். அதெல்லாம் புரியாத இங்கே இருக்கா பாரு மண்ணாங்க, இவ கொடுக்குற இடம்தான் அவனையும் இந்த ரோஹிணியையும் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது. அதுவே அவங்களுக்கு போதும். ரொம்ப இலக்காரமாக எடுத்துட்டு அடுத்தடுத்து தலையில் மிளகா அரைக்கிறதவே வேலையாக வச்சுட்ருக்கான் இந்த மனோஜும் அவன் பொண்டாட்டி ரோஹிணியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, இந்த பூர்வீக வீட்டை விற்கணும்னா முதல்ல அவன்
27 லட்சம் ரூபா ஆட்டையை போட்டுட்டு போனானே, அந்த பணத்தை 3ஆ பங்கி எங்களுக்கு வர வேண்டிய ஷேரை கொடுக்க சொல்லுங்க, அதுவும் அப்பா பணம் தானே அப்படின்னு விஜயா கிட்ட சொன்ன உடனே விஜயா சொல்றாங்க அண்ணாமலையை பார்த்து, என்னங்க இந்த வீடு என் புள்ள வாங்குறதுல இவங்களுக்கெல்லாம் பொறாமைங்கிறது எனக்கு முதல்லயே தெரியும். ஆனா இப்பதான் தெரிஞ்சுட்டேன், உங்களுக்கே பெரிய வயிற்றெரிச்சலோட பொறாமையோட தான் இங்க வந்திருக்கீங்கன்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னு உங்களோட பொறாமை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம பையன் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம அவனுக்கு உதவி செஞ்சாதானே ஆகும். இப்படி நாமளே அவனுக்கு உதவலைன்னா வேற யார் உதவுவாங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க அண்ணாமலை கிட்ட. உடனே அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நம்ம ஒரு பையனை பெக்கல, இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்க. அவங்களோட அனுமதி இல்லாம எப்படி குடியிருக்கிற வீட்டை வித்துட்டு இங்க வந்து இந்த வீட்டை வாங்க முடியும்? அது மட்டும் இல்லாம சரி நான் அப்படியே ஒத்துக்கிறேன்னு வெயி, இந்த வீட்டை உன் பேர்லயோ என் பேர்லயோ எழுதுறதுக்கு இந்த மனோஜும் ரோஹிணியும் ஒத்துக்குவாங்களா? அப்படின்னா சரி அப்படின்னு சொன்ன உடனே முத்துவும் ரவியும் சொல்றாங்க, கரெக்டுப்பா, கரெக்டான பாயிண்ட் பேசுகிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட பேசுகிறாரு முத்து. அப்பா சொன்ன மாதிரி பூர்வீக வீட்டை விற்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சம்மதம் சொல்கிறோம். ஆனால் இந்த 3 கோடி ரூபா பங்களாவை வாங்குறானே, அதை உங்கள் பேரில் பாதி அப்பா பேரில் பாதி எழுதணும் அப்படின்னா நாங்கள் சம்மதிக்கிறோன்னு சொன்ன உடனே, அதுவும் நிறைய கண்டிஷன் இருக்குது. முதல்ல இந்த வீட்டை அப்பா பேர்லேயும் அம்மா பேர்லேயும் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை பூர்வீக வீட்டை விலை பேசுறதுக்கே நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்துவும் ரவியும். உடனே மனோஜ் ஷாக் ஆகி, என்னது இந்த புது வீட்டை அம்மா பேர்லேயும் அப்பா பேர்லேயும் அக்ரிமெண்ட் போடுறதா? அவ்வளவுதான், என் பொண்டாட்டி ரோஹிணி அப்படியே நொந்து போயிடுவா. அவள் ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கின வீடு, இந்த வீட்டை போய் அப்பா பேர்லேயும் அம்மா பேர்லேயும் எழுதுனா அவள் ஒத்துக்குவாளா? அது மட்டும் இல்லாமல் அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு பொண்டாட்டிக்கு ஜால்ரா அடிச்சுட்டு பேசுகிறாரு மனோஜ். உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ வா பாயிண்ட்டுக்கு. உன் பொண்டாட்டிக்கு ஆசையாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாங்கணும்னா நீ போய் அவள் அப்பா அம்மா கிட்ட தானே வாங்கிட்டு வரணும். ஏன் நம்ம அப்பா அம்மா கிட்ட பழைய வீட்டை விற்க சொல்லி நீ இந்த வீட்டை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டை பிடிக்கிறாரு முத்து. அப்போ உடனே பேசுகிறாங்க ஸ்ருதி, கரெக்ட் முத்து, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. அப்படி தானே வீணா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பொதுவான வீட்டை விற்று உங்கள் பேர்லேயோ என் பேர்லேயோ வாங்குறதுக்கு மனோஜும் ரோஹிணியும் ஒத்துக்குவாங்களா? சொல்லுங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க மீனா கிட்ட. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாங்க அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய வீட்டை விற்கவே வேண்டாம், அத்தை பேர்லேயும் மாமா பேர்லேயும் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அவங்க பெரியவங்க, அவங்க பேரில் இருந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் அந்த வீட்டில் எல்லாருக்குமே மரியாதை இருக்கும். அதை விட்டுட்டு அந்த பூர்வீக வீட்டை அத்தை மாமா பேரில் இருக்கிறத விற்றுட்டு இங்கே வந்து இந்த பெரிய பங்களா இப்போதைக்கு இருக்கிறதுக்காக கிடைக்குதுங்கிறதுக்கு வேண்டி இவங்க மனோஜ் பேர்லேயும் ரோஹிணி பேர்லேயும் இருக்கிறதுல வந்து நம்ம இருந்தால் நமக்கு சுத்தமாக மரியாதை இருக்காது. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், அங்கே பூர்வீக வீட்டை வித்துட்டு தான் இந்த வீடு வாங்கணும்னா அத்தை பேர்லையும் மாமா பேர்லையும் தான் இந்த பங்களா எழுதணும் அப்படின்னா சம்மதம்னா சொல்லுங்க, பூர்வீக வீட்டை வித்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடுறாங்க ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து, அண்ணாமலை எல்லாருமே. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அது எப்படி முடியும்? அதெல்லாம் முடியாது. கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு இந்த வீடு பார்த்து பிடிச்சி எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்ததுன்னா, ஆனால் எழுதுறது அம்மா பேரில் பாதி அப்பா பேரில் பாதியா? இது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே ரோஹிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேச்சை எல்லாத்தையும் விடுங்க மனோஜ், ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒருத்தங்களுக்கு தான் நாங்கள் இங்கே வீடு வாங்குறது பிடிச்சிருக்கு, வீட்டை மனோஜ் பேரில் எழுதுறது உங்களுக்கு சந்தோஷம் தானே அத்தை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி விஜயா கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி எனக்கு ரொம்ப சந்தோஷம், வீட்டை மனோஜ் பேர்லேயே எழுதிடலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல், அந்த வீட்டை விற்றுட்டு தான் இதை வாங்கணும்னா அது என் பேரில் எழுதினா தான் எனக்கு சம்மதம். அதனால் உன் பேரில் பாதி மனோஜ் பேரில் பாதி எழுதிக்கங்க. ஆனால் பணம் எங்கள் வீட்டை விற்று ஒன்றும் தர வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் அப்பாவே பெரிய பணக்காரர், அவர் இருக்கும் பொழுது நம்ம ஏன் பூர்வீக வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்ட உடனே ரோஹிணியும் மனோஜும் திருன்னு முழிக்கிறாங்க. ரோஹிணி, அச்சச்சோ நம்ம வாய் இருக்காம நாமளே அத்தை கிட்ட மாட்டிட்டோமே, இப்போ மலேசியாவிலேருந்து அப்பா கிட்ட பணம் வாங்க சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி அப்படின்னு விஜயா மறுபடியும் தொடர்ந்து பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு இந்த பணம்லாம் ஒரு தூசு தானே, நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். உங்கள் அப்பா அனுப்புகிற பணத்தில் பாதி நீ இந்த வீட்டை உன் பேரில் எழுதிக்க, மனோஜ் போடுற பணத்தில் அவன் பாதி எழுதிக்கட்டும் அப்படின்னு விஜயா சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, அட பாருடா கிறுக்கு தெளிஞ்சிருச்சு இதுக்கு கூட அப்படின்னு விஜயாவை கலாய்க்கிறாரு முத்து. உடனே ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து எல்லாருமே அண்ணாமலை சேர்ந்து சொல்கிறாங்க, விஜயா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நீ கரெக்டாக நியாயமாக பேசியிருக்க.
பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கும் கூட கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. உடனே எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. மனோஜும் ரோஹிணியும் திரு திருன்னு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க.